இவ்வளவு நேரம் காக்கா வரவே இல்லையே. இப்ப வந்துட்டு போயிருக்குன்னா ஆன்மாவுக்கு மத்தவங்க வைக்கிறது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வந்திருக்கு. நாங்க வச்சே வரல, சம்மந்தமே இல்லாதவங்க வச்சா மட்டும் எப்படி வரும்? ஆதித்யா, என்ன பண்ற? இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. கீழே வை. கையை விட பாரதி. என்னமா இது? அப்படி போடும். இது நமக்கு தோணாம போச்சே. பேரங்கையால வைக்க சொல்லி சாரதா சாப்பிடுறான். ஐயா, அம்மா இந்த பூஜையை ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா தம்பி, ஏத்துக்கிட்டாங்க. மித்ரா, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? பாரதிக்கு நேரம் நல்லா இருக்கு. நம்ம பிளான் எல்லாம் கடைசியில் அவளுக்கு சாதகமாக முடிஞ்சிருது. ஆனால் அதுக்காக நாம் அவளை அப்படியேவா விட்டுற போகிறோம்? நாளைக்கே அவளை இந்த வீட்டை விட்டு, ஆதியோட வாழ்க்கையை விட்டு கண்டிப்பாக வெளியே அனுப்ப தான் போகிறோம். ஆனால் நீ இப்படி இருக்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல மித்ரா. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பிரச்சனை எல்லாம் ஆதியை பற்றி தான். ஆதி நடக்கிற விஷயங்களை பார்த்து எப்படி எடுத்துக்கு வரந்தான் ஒரே குழப்பமா இருக்கு. அதேதானே, அதேதான் ஏன் பிரச்சனையும். எந்த சூழ்நிலையிலையும் அது பாரதிக்கு சாதகமா அமைஞ்சிடவே கூடாதுன்னு. நீ வா, நாம ஆதியை பார்த்து பேசிட்டு வருவோம். வா. பேரண்டா, வேற என்ன? பாட்டி என் படையில ஏத்துக்கங்கன்னு பேர சொல்றப்ப எந்த பாட்டிக்குதான் அதை ஏத்துக்க மனசு இல்லாம போகும்? அதான் யாரு பிண்டம் வச்சு வராத சாரதா பேரை வச்சோடனே ஓடி வந்துட்டா. அதுதான் என் பிரச்சனையே இப்ப பாட்டி. உனக்கு அதுல என்னடி பிரச்சனை? பிண்டம் நான் வச்சு எடுக்கல, ஆதித்யா வச்சு எடுத்தாங்கன்னா என் மேல இன்னும் அவங்களுக்கு கோவம் இருக்குன்னு தானே அர்த்தம். அடி போடி பைத்தியக்காரி, இவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் முடிஞ்சு போன விஷயத்த பத்தியே யோசிக்க வேண்டியது. இனிமே நடக்க போறத என்னன்னு பாரு. அதை விட்டுட்டு கண்டத பத்தியும் பேசிட்டு இருக்காத. பாட்டி, நீங்க என்ன சொன்னாலும் உண்மையாவே இதுல மாத்த முடியாத விஷயம் நிறைய இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். மாத்துறது, மாறாம இருக்கிறது, இப்படி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணம்னு நீயே உனக்குள்ள முட்டுக்கட்ட போட்டுட்டு இருக்க. அதுதான் உன் விஷயத்துல பிரச்சனையே. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஆதி, நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னே நம்புவோம். அதை விட்டுட்டு அது ஏன் நடக்குது, இப்படி ஏன் நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா உங்க நிம்மதியே போயிடும். ஆமா ஆதி,
மித்ரா சொல்றது சரிதான். சரி, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா கார்டன்ல இருந்துட்டு வரேன். நீ எப்படி யோசிச்சாலும் பாட்டி பேரனுக்காக வந்துட்டு போயிருக்கான். இதுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையை சரி பண்ணிட்டு ஆதி கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாருன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கான். எல்லாத்தையும் உன் பார்வையில இருந்து பாக்குறத விட்டுட்டு உனக்கும் உன் பசங்களுக்கும் எது சரியோ அதை ஏத்துக்க. அத்தை, பாரதியை விட எனக்கு நீங்க யோசிக்கிறத பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நல்லதே நடக்கணும்னு நம்பணும். ஆனா பாரதி அத வேற மாதிரி பாக்குறா. அதுதான் இவளோட பிரச்சனையே. இப்ப என்ன, நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கணும் அதானே? சரி பாட்டி, இனிமே நான் அப்படியே நடந்துக்கிறேன், போதுமா? ஏ ராசாத்தி, இப்பதான் நீ என் பேத்தி. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா வா ஆதி, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நான் வர்றப்போ ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல பாட்டி, நான் உள்ள வர்றப்போ இப்பதானே நீங்க என் பேத்தின்னு பாரதிய கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க.